உலகத்தை விளங்காமல் உலகத்தை எப்படி பார்க்க? ஒரு சாமான் என்னென்று விளங்காமலுக்கு எப்படி பாவிக்கிறாரு? இந்த உலகம் என்னென்று விளங்காமலுக்கு உலகத்தில் எப்படி பார்க்க வரையிடாது. வாழ்க்கை லொஸ்டா பற்றி ஏமாற்றமாயிருக்கு. சரி, உலகம் என்னென்று எங்க போய் யார் சொல்றதை கற்றுக் கொடுக்குறது? ஒரு சாமான் இருக்கு, இந்த சாமான் என்னென்று அதை செஞ்சவன் சொல்றான். எப்படிதான் செஞ்சிருக்குது, இதுக்கு தான் செஞ்சிருக்குது, இதை இப்பதான் பாவிக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்றான். எந்த ஒரு பொருள் எடுத்தால் அதை கெட்டப் பெறும். அது யார் இருந்தது? அதை செஞ்சவன் போட்டுக்கிறான். இந்த பொருளை உற்பத்தி செஞ்ச அந்த கம்பெனி அவங்க கெட்டப் போட்டிப்பாங்க. என்னது? இந்த பொருள் எப்படி பாவிக்கணும், இது என்னத்துக்குரியது, எப்படி பாவிக்கிறது, எப்படி செஞ்சிருக்கு அப்படி என்னொன்று அதோ சைட்டை வச்சு போட்டு அதை பார்த்தவனோடு பேசுகிறான். இல்லை, இது என்னத்தையும் செஞ்சிக்கின்றா நான் நினைக்கிறேன் இது இப்படி தான் பாவிக்கணும், இல்லை இப்படி தான் பாவிக்கணும் போல என்று 10 பேர் வந்து 10 வகையாக பேசுகிறான். எது உண்மையான பேச்சு? அந்த சாமானை செஞ்சவன் எழுதி போட்டுக்கிறானே, அந்த சாமானை உற்பத்தி செஞ்ச கம்பெனி அவங்களோட உரிமையோட எழுதி போட்டுக்கிறாங்க. இது என்ன சாமான், இது எப்படி பாவிக்கணும், இது என்ன என்று எழுதி போட்டுக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஏலாம் விட்டு போட்டு அவங்க பார்த்து யோசிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இது இப்படிதான் இருக்குது அப்படி யோசிக்கிறாங்க. என்ன வந்து சொல்றாங்க, அதெல்லாம் அப்படி இல்லை, இப்படிதான் இருக்குது. எதை நாம் எடுக்கிறது? சரி, புத்திசாலி கதையில தூக்கி வீசி போட்டு செஞ்சவன் சொல்றானே, இதுதான் அந்த கதை சொல்றான். சரி, இந்த உலகத்தை படைச்சவன் ஒன்று சொல்றான். அடுத்தது இந்த உலகத்தை பார்த்தவன் ஒன்று சொல்றான். உலகத்தை படைச்சவன் சொல்றது உலகமா, உலகத்தை பார்த்தவன் சொல்றது உலகத்தை பற்றி அறிவா? எது அறிவு? அதில் தெளிவாக விளக்கும். ஒரு சாமானை செஞ்சவன் சொல்றதா அந்த சாமானை பற்றி அறிவு. சாமானை பார்த்தவன் சொல்றது அதுக்குரிய அறிவு இல்லை, செஞ்சவன் சொல்றது. இந்த உலகத்தை படைச்சவன் சொல்றான், இந்த உலகத்தை நாம் தான் படைச்சேன். அல்லாஹ் தவிர யாராவது சொல்லியிருக்கிறான் நான் உலகத்தை படைக்கிறேன்? பொய்க்காவது சொல்லியிருக்கிறானா? பொய் கடவுள் அடிக்கான கோடிக்கணக்கான கடவுள், பொய்யான கடவுள். அந்த பொய் கடவுள்களாவது பொய்க்காவது இந்த வேறுபானத்தை நான் தான் படைச்சேன் சொல்லியிருக்காரு. இந்துக்கள் தெய்வங்கள் ஏதாவது சொன்னது பதியப்பட்டிருக்காங்க. பொய்க்காவது இந்த பௌத்தர்கள தெய்வம் சொல்லியிருக்கிறார். யாருமே சொல்ற தைரியம் இல்லை. வந்து அல்லாஹ் மட்டும் தான் சொல்றான், 7 வானம் பூமிகளை நான் தான் படைச்சேன். படைச்ச உரிமை அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு. அந்த படைச்சவன் சொல்றான் உலகம் என்னென்னலாம் சொல்றான். அதோட அறிவு. அடுத்த அறிவு உலகத்தை பார்த்தவன் இருக்கிறானே ஒவ்வொரு காலத்திலையும். இந்த உலகத்தை பார்த்த ஒவ்வொரு கூட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் விவேகம் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அதை வச்சு ஒன்று சொல்றாங்க, இந்த உலகம் இதுதான் என்று பேசுறாங்க. இப்போ ஒரு கூட்டம் பேசுறாங்க, உலகம் என்ன, உலகத்துல வாழ்க்கை என்னதுக்கு, இந்த வாழ்க்கையில எது எங்களுக்கு வெற்றி, எப்படி போனா, எப்படி வாழ்ந்தா இந்த உலகத்தை முன்னேறலாம் என்று இப்போ ஒரு கூட்டம் பேசுறாங்க. போன நூற்றாண்டுல என்ன ஒரு கூட்டம் பேசுறாங்க. அதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால வேறொரு கூட்டம் பேசினாங்க. எல்லாரும் மாறி மாறி பேசுறாங்க, ஒன்றுக்கொன்று விரோதமாக முரணாக பேசிக்கொண்டே போறாங்க. என்ன பேசுறாங்க? உலகத்தை பார்த்தவர்கள் பார்த்து பேசுறாங்க, உலகத்தை பார்த்து பேசுறாங்க. இதெல்லாம் படைச்சவன் பேசுறாங்க. படைச்சவன் பேசுற என்ன பேசுறான்? இந்த உலகம் என்னதுக்கு படைச்சது, யாரு படைச்சது, எப்படி படைச்சது, என்ன நடக்க போகுது கடைசியாவது, நீங்க என்ன செய்யணும், நீங்க இது படைச்சவன் பேசுறான். படைச்சவன் பேச்சை எடுக்கிறையா, பார்த்தவன், இந்த உலகத்தை பார்த்தவன் பேசுற பேச்சு எடுக்கிறார். ஒன்னு என்ன தெரியுமா? உலகத்தை பார்த்தவர்கள் கொஞ்சம் கவர்ச்சியா பேசுறாங்க. இந்த கவர்ச்சி மக்கள் ஈடுபட்டு எப்படி போறாங்க? உலகத்தை படைச்சவன் ஹக்கீகத்தை பேசுறான். அதுதான் வஹீயுடைய பேச்சு, அதுதான் வஹீயுடைய இல்மு. அதுதான் வஹீயுடைய இல்முல தான் அல்லாஹ் சொல்றான் உலகம் என்ன. என்ன உலகம்? வஅலம் அன்னமல் ஹயாத்துத் துன்யா. நீங்க இந்த இல்ம அடைஞ்சு கொள்ளுங்க. என்ன உலகத்தை வாழ்றீங்க, உலகத்தை பற்றிய அறிவு எடுத்துக் கொள்ளுங்க. அல்ல அங்கே தலைப்புகள்ல உலகத்தை பற்றி சொல்றாங்க. முதலாவது உலகம் லாஇபுன், விளையாட்டு. உலகம் என்பது விளையாட்டு, மக்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்.
பாருங்கள், விளையாட்டுக்கு பெரிய ஒரு கூட்டம் சேர்றாங்க. ஒலிம்பிக் உலகமே திரண்டு போகுது. வேர்ல்ட் கப்புண்டா பெரிய ஒரு விடயம். உலகத்தில் இந்த நாட்டில் ஒலிம்பிக் நடக்குதுன்னா அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய வருமானம், மிகப்பெரிய ஒரு திட்டம். சாதாரண விஷயம் இல்லை. அதாவது தான் நீங்கள் தான் படிக்கணும். லஹவும் ரெண்டாவது வேடிக்கை. பாருங்கள், மியூசிக் சவுண்ட்னா ஆயிரக்கணக்கான ஆட்கள், யுக்மாவுக்கு நூற்றுக்கணக்கான ஆட்கள், லட்சக்கணக்கான ஆட்கள் சேர்றாங்க. லஹு வீண் விளையாட்டு, வேடிக்கை, கூத்து கும்மாரம், விளையாட்டு, வேடிக்கை, ஜீனத்து அலங்காரம். அது ஒரு கலை, அலங்கரிக்கிற கலை. வீட்டை எப்படி அலங்கரிக்கிறது, ஆடை எப்படி அலங்கரிக்கிறது, வாகனத்தை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி அலங்காரங்கள், ஜீனத், கவர்ச்சி, கவர்ச்சி விட்டுறது, கவர்ச்சிக்காக வேண்டிய வாழ்வது, அந்த செலவை கவர்ச்சியிலேயே கழிக்கிறது. வீட்டு அலங்கரிக்கி வாகனத்தை கடைசி பண்ணி தன்னால் அலங்கரிக்கிறார். மேக்கப் பண்ணுறது, ஜீனத், தஃபாஹுர் பைனக்கும், தங்களுக்கு மத்தியில் பெருமிதம் உள்ளது, பெருமை அடிக்கிறது, பெருமிதத்துக்காக வேண்டி செய்வது, பெருமைக்காக செய்வது, தேவைக்கு இல்லை, பெருமைக்காக. தேவைக்கான உலகத்தை பாவிக்கிறது அனுமதிக்கப்பட்டதுதான். அது எல்லாருக்கும் கட்டாயம் தேவை. தேவைக்கு பாவிக்கல, பெருமிதத்துக்கு பெருமைக்கு பாவிக்கிறார். தேவைக்கு கொடுக்கிறது கட்டாயம், ஒரு பெருமைக்கு கொடுக்கிறார். ஒடுத்து பெருமிதம் காட்டுறது. தேவைக்கு ஒரு வீடு கட்டாயம் தேவைதான், மனுஷன் தானே, வீடு தேவைதானே. இல்லை, பெருமைக்கு வீடு கட்டுறாங்க. வாழ்றதுக்கு இல்லை, வாழ்ந்து காட்டுறது. தேவைக்கு திருமணம் உண்டு, கல்யாணம், சாப்பாடு தேவை இல்லை. தேவையை தாண்டி ஒரு பெருமைக்கு ஒரு சாப்பாடு எடுபடணும். பெருமிதம் துணியா. அஞ்சாவது சொல்லலாம், ஒருத்த காசு அவ்வாறு ஒரு அவ்வளோ சொத்துக்கள்ல அதிகம் காட்டுறது. சொத்து சேர்க்கிறது தேவைக்கு ஆசைக்கு இல்லை. நான் தான் டாப் லெவலில் இருக்கிறேன், என்ன போல பணக்காரன் யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, என்ன போல சொத்து யாருக்கு இருக்குது, நான் தான் பெரிய சொத்துல இருக்கிறேன், நான் தான் பெரிய செல்வத்தில் இருக்கிறேன் என்று சொத்துக்களை தன் குடும்பத்தை வச்சு பெருமை அடிக்கிறது. ஏன்னா பெரிய ஃபேமிலி என்று எவ்வளவுதான் துனியா, துனியா எவ்வளவுதான். ஆனால் உலகத்தை பார்த்தாங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் பாக்கியம், இதுதான் வெற்றி, இதுலதான் புகழ், இதுதான் பெருமிதம் என்று உலகத்தை பார்த்தார்கள். உலகத்தை அடைஞ்சவன் சான்ஸ்காரன், வெற்றி அடைஞ்சவன், அவன் புத்திசாலி என்று கட்டான். அல்லாஹ் சொல்ற, இதெல்லாம் என்ன தெரியுண்டா, இதெல்லாம் என்ன தெரியுண்டா, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு, சோதிக்கிறது. அல்லாஹ் இவைகளுக்கு மத்தியில் வச்சிருக்கிறான் என்றால் இதனை ஏமாந்து மதிமயங்கி அப்படியே பேய்த்திருக்கிறீங்களா, அல்லது இந்த உலகத்திலே யதார்த்தத்தை விளங்கி அமல்களை தூய்மையாக்கி அல்லாஹ்வை நீங்க நெருங்குறீங்களா? ஒரு சோதனை, நான் சோதிக்கத்தான் படைத்திருக்கிறேன். உலகத்தில் வாழ்க்கை சோதனை, உலகத்தில் நிலைமைகள் சோதனை. வெற்றியது அந்த நிலைமைகளில் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் வெற்றியை முடிவு செய்யும். எந்த நிலைமையில மனுஷன் வாழலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நிலைமையில அல்லாஹ்வுடைய கட்டளை தரப்படும். ஒரு ஏழை யோசிக்கணும், ஏழ்மை எப்படி போக்குறது என்பதல்ல, இந்த ஏழ்மையில் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி நிறைவேற்றது. என்னுடைய ஏழ்மை பெய்தா வெற்றி அடைவேன் என்பதல்ல, ஏழ்மையில் வெற்றி அடைவேன். அது அபூ ஹுரைரா ஏழ்மை வெற்றி அடிக்கலாம். அவட உள்ளத்தில் உள்ள துடிப்பு ஏழ்மை எப்படி போக்குறது என்ற ஒரு முறைப்பாடு வருது. இந்த ஏழ்மையிலே எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை ஹயாத்தாக்குறது சாபாதான் இருக்காரு. அப்ப அது என்னன்னா வாழ்க்கையை விளக்கிட்டார்.
இப்போ மனித வாழ்க்கை என்ற சொல் எங்களை எவ்வளோ தவறா உலகத்தில் பயன்படுத்தப்படுதுன்னா, வாழ்க்கைய ஆரம்பம் பரப்பு, முடிவு இறப்பு. எப்படி தவறான ஒரு கோட்பாடு தான் உலகத்தில் மனித சமூக வாழ்க்கை ஃபெயிலாக பண்ணுது. பிறந்ததுல வாழ்க்கை ஆரம்பிக்குது, இறப்பட வாழ்க்கை முடியுது. இது காபிர்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க. முஸ்லீம்கள் அப்படி நினைப்பாங்கன்னா அவருடைய தீனி இருக்காது. இது தவறான கோட்பாட்டில் இருந்து நாங்கள் வெளியாகணும். பிறகுகளை வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் இல்லை, இறக்கங்களை வாழ்க்கை முடியுது. பிறப்பதற்கு முன்னாலேயே வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பிக்கிட்டது, பிறந்ததுக்கு பின்னால் வாழ்க்கை எங்கேயோ போகும். வாழ்க்கை விலங்கினால்தான் வாழ்வது விலங்கு. வாழ்க்கை விலங்கல்லண்டா அவர் எப்படி வாழணும்ன்றது விலங்கையை மாற்றுவது. ஆனால் வாழ்க்கை ஓடுது, ஒரு மாதிரியாக ஓடிக்கொண்டு போகுது. ஓடி 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 நாளைக்கு அப்படியே முடிஞ்சிடும். வாழ்க்கை ஒரு மாதிரி ஓடிக்கொண்டு போகிறோம். இந்த ஆடு மாடு மிருகங்கள் வாழ்ற மாதிரி சாகும் வரையில காலத்தை கழிக்கிறது. எல்லாம் சொல்ற வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, ஆழம் வாழ்க்கை ஆரம்பிச்சு அங்கிருந்தான் வந்து கொண்டிருக்கிறோம். எங்க போகிறோம்? ஆகரத்தை நோக்கி போகிறோம். அழிவில்லாத ஒரு வாழ்க்கை மைதானத்தை நோக்கி போகிறோம். அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் வரை அந்த வாழ்க்கையாக ஒரு பாப்பா இருந்தா வாழ்க்கையை சீராய் கொள்வார். முதலாவது நாங்கள் விட்ட தவறு என்னன்னா, கடந்து போனது இருக்கிறது. ஆதம் ஒரு அருவாகிலிருந்து வந்தோமே, அது கடந்து போனது விட்டுட்டோம்.